ஓகேவா? ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு இன்டகிரேஷனும் இன்க்ளூட் ஆகும், அதே நேரம் என்னது பாலினாமியலும் இன்க்ளூட் ஆகும். பாலினாமியல் என்னது எக்ஸ் பவர் என் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப் டு என்னது கான்ஸ்டன்ட் வரைக்கும் போகும் இல்லையா, ஈக்குவல் டு ஜீரோ போடும் இல்லையா. ஸோ அந்த டேர்ம்ஸும் நம்ம இன்க்ளூட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சம்மர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னது we have to find the ஆர்த்தோகோனல் பேசிஸ். அடுத்துல ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்னது நம்மளுக்கு ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ், சேம் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணிப்போம், W1 கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா. W1 கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்தது என்னது 4 டைம்ஸா கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இங்க V என்றது என்னது P2 ஆஃப் R அப்படின்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 அப்படின்னு அர்த்தம். அப் டு எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் வரும் டேர்ம்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பாருங்க, f of x, g of x is equal to integration 0 to 1 f of t g of t dt சரிங்களா. ஸோ அதோட இன்டெகிரேஷனோட திங்ஸ் சரியா, இதுதான் அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ சொல்யூஷன் எழுதுனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்னர் ப்ராடக்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட் இஸ் கிவன் அஸ் f, g னு எழுதுறேன், f of x g of x எழுது இல்லையா. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 1 f of t into g of t என்னது dt சரிங்களா, f of t g of t dt சரிங்களா. ஸோ இதான் கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு இது. செகண்ட் இதோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் சரிங்களா. ஸோ P2 ஆஃப் R சரிங்களா, P2 ஆஃப் R அதோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ நத்திங் பட் ஃபர்ஸ்ட் கோவிஷன்ஸ்க்காக 1, எக்ஸ் டேர்முக்காக எக்ஸ் சரிங்களா, அப் டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்காக இருக்கு. ஸோ என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோட கோவிஷன்ஸ் சரிங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம V1 எடுக்க போகிறோம். நம்மளால W1 W2 W3 கண்டுபிடிக்கணும். அது கரஸ்பாண்டிங் V1 V2 V3 வேணும் இல்லையா. ஸோ பேசிஸ் தான் நம்ம ஒன்றா எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் வாட், இதுதான் நம்மளுக்கு V1 சரிங்களா. செகண்ட் டேர்ம் இஸ் V2 நம்மளுக்கு, அண்ட் தேர்ட் டேர்ம் இஸ் வாட் V3 ஓகேவா. ஸோ அப்போ லெட் எழுதிடலாமா. ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு லெட் V1 லெட் இல்லை V1 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் V2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் V3 இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இது அதோட டேர்ம்ஸ் ரைட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஆர்த்தோகோனல் பேசிஸ்ல நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் ஆஃப் அ பேசிஸ் இஸ் நத்திங் பட் வாட், first vector of a orthogonal basis is nothing but what, V1 அல்லது W1 சொல்லுவோம் இல்லையா. ஸோ W1 is equal to V1 is equal to what 1, அந்த 1ங்கிற எலமெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ செகண்ட் வெக்டார் எப்படி இருக்கும் ஆஃப் த ஆர்த்தோகோனல் பேசிஸ், அதுதான் ஃபார்முலா போடணும் சரிங்களா. ஸோ ஃபார்முலா என்னது சொல்லுங்க, யா. ஸோ ஃபார்முலா இஸ் நத்திங் பட் W2 is equal to V2 minus inner product of V2 W1 comma W1 square, norm of W1 square சரிங்களா into W1 சரிங்களா. ஸோ இது அதோட திங்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலையா. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to find the inner product of V2 W1 சரிங்களா. ஸோ என்னது inner product of V2 W1 சரியா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், இங்க நாம் எப்படி டிஃபைன் இந்த இன்டகிரேஷன் 0 to 1 சரிங்களா அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் முதல்ல டிஃபைன் பண்ணிடலாம் சரியா. ஸோ டேர்ம்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2ஓட வேல்யூ வந்து எக்ஸ் சரிங்களா. ஸோ V2ஓட வேல்யூ எக்ஸ், இது W1ஓட வேல்யூ 1 சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க V2 வந்து என்னது எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், W1 வந்து என்னது இங்கே இருக்கு, W1 இஸ் ஹியர் அண்ட் இட் இஸ் 1 சரிங்களா. ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே போடுவேன், செகண்ட் டேர்ம் இங்கே போடணும் இன்ட்டு டிடி சரிங்களா. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது போடுவோம் சரிங்களா. ஸோ அப்போ எங்கே ஆகும் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் இன்டகிரேஷன் 0 to 1 சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட இது வந்து எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல மாறும் சரிங்களா. அப்போ என்னது டி இன்ட்டு டிடி, ஏன்னா 1 இருக்கு. ஸோ அதை எப்படி போடுவீங்க, எக்ஸுக்கு பதில் டி டேர்ம்ஸ் வரும் சரிங்களா, அதனால இது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் பை 2 சரிங்களா. ஸோ அதோட லிமிட் என்னது, அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் 0 சரி. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க 1/2, லோயர் லிமிட் 0. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், ஈக்குவல் டு 1/2. அப்போ இந்த டேர்மோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1/2 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் சரிங்களா, நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர்.
நமக்கு நார்ம் ஆஃப் W1 என்ன தெரியும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1, W1. சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1, W1. சரிங்களா? அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னா W1 ஓட வேல்யூ என்ன தெரியும்? நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, 1. இட்ஸ் நத்திங் பட் வாட்? இன்டெகிரேஷனுக்குள்ள 1, 1 தான் வரப்போகுது. 1 into 1 தான் வரப்போகுது. ஸோ அது 1 into 1 அதே தான். அதனால dt மட்டும் மிச்சம் ரிட்டைன் ஆயிருக்கும். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dt ஓட வேல்யூ என்னது? t. tக்கு லிமிட் மட்டும் போட்டுருங்க. அப்பர் லிமிட் 1, லோவர் லிமிட் 0. ஸோ என்னது 1 minus 0. ஸோ என்னது நத்திங் பட் 1. சரிங்களா? ஸோ நார்ம் ஆஃப் W 1ஓட வேல்யூ 1. அப்போ அது ஸ்கொயர் பண்ணா நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் என்ன இருக்கும்? அதுவும் 1 தான் இருக்க போகுது. சரிங்களா? ரைட்டு. இப்போ நார்ம் ஆஃப் W2 கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? V2 நம்மளுக்கு தெரியும். சரி, நார்ம் ஆஃப் W2 W2 ஓட கண்டுபிடிச்சிடலாம். W2 is equal to V2 ஓட வேல்யூ 1. சரிங்களா? மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 W1 ஓட வேல்யூ இந்த ஹாஃப். சரிங்களா? 1/2. ஓகே, பை. சரியா? ஸோ கீழே வந்து 1. நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் வந்து 1. இன்ட்டு என்னது? W1 ஓட வேல்யூ என்னது? 1. சரியா? அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா we will get what? ஓகே, சாரி. இங்க W2 ஓட வேல்யூ என்னது? V2 ஓட வேல்யூ x. சரிங்களா? செக் பண்ணுங்க. V2 V1 போட்டேன். V2 ஓட வேல்யூ என்னது? x. சரிங்களா? அப்போ x minus 1/2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா what? x minus 1/2. இதுதான் நம்மளுக்கு அந்த W2 ஓட வேல்யூ. சரிங்களா? ஸோ அடுத்தல நெக்ஸ்ட் தேர்ட் வெக்டார் கண்டுபிடிங்களா? ஸோ தேர்ட் வெக்டார் ஃபார்முலா என்னது? தேர்ட் வெக்டார் ஆஃப் ஆர்த்தோகோனல் பேசிஸ். சரிங்களா? தேர்ட் வெக்டார் ஆஃப் ஆர்த்தோகோனல் பேசிஸ். சரிங்களா? ரைட். அதுக்கு ஃபார்முலா எடுத்துங்க. W3 is equal to V3 minus V3 inner product of V3, W1 by norm of W1 square into W1. சரிங்களா? மைனஸ் inner product of V3 into W2 by norm of W2 square. சரிங்களா? into W2. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஓனா கண்டுபிடிக்கணும். W3 அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி வரக்கூடாது. சரிங்களா? V1ங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸ் ஓனா இருக்குது. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we will find what inner product of W3 V3 பண்ணும். சாரி, inner product of V3, W1. சரியா? ஸோ அதோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு V3 ஓட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், W1 ஓட வேல்யூ 1. அப்போ equal to integration 0 to 1 x square into 1. x square into 1 வரும். ஸோ அதே தான் வரப்போகுது into dt. சரிங்களா? x square நம்ம in terms of t ல எழுதணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இது nothing but t square. சரிங்களா? ஸோ t square integrate பண்ணா we will get what? t cube by 3. சரிங்களா? t cube by 3. அதோட அப்பர் லிமிட் என்னது? 1, லோவர் லிமிட் 0. சரிங்களா? ஸோ அப்பர் லிமிட் என்னது அப்ளை பண்ணிங்கன்னா 1/3 minus 0, nothing but what? 1/3. சரியா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் முடிஞ்சாச்சு. அடுத்தல நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அண்ட் நான் W1 தெரியும். அடுத்தல இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3, W2. சரிங்களா? அதோட வேல்யூ என்னது? V3 ஓட வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் தெரியும். W2 ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் வாட்? எக்ஸ். சரிங்களா? அப்போ இதோட இன்னர் ப்ராடக்ட் எப்படி மாறும்? இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? அதாவது டி ஸ்கொயர் இங்க வரும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல போடும் இல்லையா? அப்போ சைட்ல எழுதி பார்க்குறேன். தட் இஸ் வாட்? டி ஸ்கொயர் இன்ட்டு டி. அப்போ என்னது? இட் இஸ் டி கியூப். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டி கியூபை உள்ள சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, ஒரு நிமிஷம். W2 என்னது? லெட்ஸ் செக் தட். W2 இங்க இருக்கு. சரிங்களா? இது வந்து V3 எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ W2 இஸ் எக்ஸ் மைனஸ் 1/2. சாரி, W2 is equal to x minus 1/2. சரி, இன்னர் ப்ராடக்ட்ல. அப்போ இதோட இன்னர் ப்ராடக்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 1. இதுக்கு அப்படியே டி ஸ்கொயர் போடுவோம். இதுக்கு டி மைனஸ் 1/2 இன்ட்டு டிடி. சரியா? ரைட்டா? ஸோ அந்த டி ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. சரிங்களா? தென் வாட் வில் யூ கெட்? இன்டெகிரேஷன் 0 to 1 டி கியூப் மைனஸ் 1/2 டி இன்ட்டு டிடி. சரியா? 1/2 டி இன்ட்டு டிடி. சரியா? இப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். எப்படி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்டெகிரேஷன் ஆஃப் டி கியூப் 1 to 0. சரிங்களா? டிடி மைனஸ் 1/2 வெளில எடுத்துறேன். -1/2 எழுதுறேன். சரிங்களா? 0 to 1
அந்த t இருக்கு இல்லையா t dt. சரிங்களா, இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணிட்டு நம்ம லிமிட் போட்டா தெரியும். சரிங்களா, ஓகே, இங்க டி ஸ்கொயர். சரிங்களா, டி ஸ்கொயர் தானே உள்ள மல்டிப்ளை பண்ண பண்ணது, இதுவும் டி ஸ்கொயர் ஆகும். சரிங்களா, டி ஸ்கொயர் இங்கே நம்மளுக்கு இந்த டி ஸ்கொயர். சரிங்களா, ஸோ அப்போ இப்போ இன்டெகிரேட் பண்ணால் போதும். சரிங்களா, டி கியூப் இன்டெகிரேட் பண்ணால் வாட் வில் கெட் எக்ஸ் பவர் 4, தட் இஸ் டி பவர் 4, டி பவர் 4 by 4. சரிங்களா, ஸோ அதுக்கு என்னது லிமிட் 1 2 0. சரிங்களா, 1/2 வெளியில இருக்கு, 1/2. சரிங்களா, ஸோ அதே மாதிரி என்னது டி கியூப் பை 3. சரிங்களா, அப்போ என்னது 1 to 0. சரியா, ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி 1/4. சரிங்களா, ஃபர்ஸ்ட்ல -0 வரும், ஸோ அதை அப்படியே விட்டுறேன். -1/2 இன்ட்டு டி கியூபுக்கு அப்ளை பண்ணுங்க, 1/3 மட்டும் வரும், -0 ஆயிரும். சரியா, அப்போ இது 1/4, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1/6, அப்போ 1/4 -1/6. சரிங்களா, அப்போ இது ரெண்டையும் நம்ம எல்சிஎம், ஃபர்ஸ்ட் டேக் எல்சிஎம் அப்படின்னா 12. சரி, என்னது நத்திங் பட் 1/12. சரிங்களா, ஸோ 1/12 இதிலே போட்டுறேன், 1/12. ஸோ அப்போ என்னாச்சு, இந்த ப்ராடக்ட் ஆஃப் V3, W2 ஓட வேல்யூ இந்த இருக்கு. இது வந்து என்னது நம்மளுக்கு 1/12 ஆயிடுச்சு. ஸோ V1 மட்டும் தான் ஆல்ரெடி ரீஃபைண்ட், எங்க பண்ணியிருக்கோம் இந்த இருக்கு, V1 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். V2 நம்ம இன்னும் பண்ணலை. சாரி, V இல்லை, W2 இன்னும் பண்ணலை. சரிங்களா, ஸோ அப்போ நார்ம் ஆஃப் W2, நார்ம் ஆஃப் W2 the whole square. சரிங்களா, அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் நான் x2 ஓட வேல்யூ என்னது 1/2, x, 1/2. சரிங்களா, ஸோ அப்போ இதோட இன்டெகிரேஷன் எப்படி, இன்டெகிரேஷன் 0 to 1 x minus 1/2 the whole square. அதாவது t இங்க in terms of t எழுதுங்க இல்லையா, ஸோ இந்த இதை தப்பு பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஸோ t minus 1/2 the whole square போட்டது t minus 1/2 பண்ணும், அதை மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ t minus 1/2 into dt. ஓகேவா, ஸோ இந்த t உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க, மல்டிப்ளை பண்ண ஆகும் 0 to 1. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா, ஸோ தட் வாட் we will get as t square minus 1/2t. ஓகேவா, அதே மாதிரி இந்த -1/2 இங்க மல்டிப்ளை பண்றோம், அப்ப என்னது -1/2t. ஓகேவா, 1/2 என்னது +1/4 into dt. சரிங்களா, ஸோ இது அதோட டேர்ம்ஸ். ரைட், இப்போ தனித்தனி இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணி we have to put the terms. ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும்னு பாருங்க, எதுவும் கேன்சல் ஆகாது. இது ரெண்டும் வேணா சேர்த்து எழுதிக்கலாம். சரிங்களா, 2/4 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, சாரி, இப்போ t ஸ்கொயர் t இன்ட்டு -1/2 அந்த 1/4 இந்த இருக்கு. சரிங்களா, t ஸ்கொயர் பை 2 t கியூப். இப்போ பாருங்க, மைனஸ் இந்த டேர்ம்ஸ் திருப்பி ஒரு வாட்டி எழுதிட்டேன், 1/2 இந்த ரெண்டு சேர்த்து எழுதிட்டேன். அப்போ என்ன ஆயிரும், t ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், ஹாஃப் இன்ட்டு ஹாஃப் என்னது 1 ஆயிருமா, அப்போ மைனஸ் t. சரிங்களா, பிளஸ் 1/4 dt. சரிங்களா, ஸோ இதான் அதோட டேர்ம்ஸ். இப்போ நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு த லிமிட். ஃபர்ஸ்ட் இதை டி ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண டி கியூப். சரிங்களா, ஸோ டி கியூப் பை 3. ரெண்டாவது டி ஸ்கொயர் பை 2. சரிங்களா, அடுத்தல பிளஸ் 1/4 இன்ட்டு டி. சரிங்களா, ஸோ பஸ் 1/4 இன்ட்டு டி பிளஸ் 1/4 இன்ட்டு டி. சரியா, ரைட். இப்போ அப்பர் லிமிட்ஸ் அண்ட் லோவர் லிமிட்ஸ் 1 0. சரிங்களா, ரைட். இப்போ பாருங்க, அப்போ லோவர் லிமிட்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா என்னது, ஐ வில் கெட் 1/3 plus 1/4 minus 1/2. சரியா, ஸோ இஸ் ஈக்குவல் டு வாட் 1/12. ஏன்னா லோவர் லிமிட்ல 0 எல்லாமே, அது ஃபுல்லாக கேன்சல் ஆயிடும். சரிங்களா, நெக்ஸ்ட், ஸோ நவ் வி ஹேவ் டு புட் த வேல்யூஸ் இந்த W3ல. சரிங்களா, W3ல இன்செர்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் நம்மளுக்கு, ஸோ W3 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் என்னது V2ஓட வேல்யூ. சரிங்களா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சாரி V3ஓட வேல்யூ, V3ஓட வேல்யூ. அடுத்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3, V1 அதோட வேல்யூ 1/3. சரிங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்றோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/3 பை 1, இங்க நார்ம் ஆஃப் W1. சரியா, இன்ட்டு W1ஓட வேல்யூ 1 மைனஸ் அதே மாதிரி 1/12 இன்ட்டு பை 1/12. ஓகே, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2. சரியா, ஸோ இதான் அதோட வேல்யூஸ். ஸோ எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா வேற ஒன்றும் இல்லை,
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதுல 1/3 தான் வரப்போகுது. இங்க 1/12 1/12 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் 1/12 1/12 கேன்சல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தென் வில் கெட் அஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ஆக போகுது. இங்க 1/3 இருக்கு, ஸோ 1/3 அப்படியே இருக்கும். யா 1/3 இந்த மைனஸ் மட்டும் உள்ள மல்டிப்ளை ஆகும். அப்போ இது மைனஸ் எக்ஸ், அப்போ ரெண்டாவது டேர்ம் மைனஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிறது மைனஸ், பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/3 அகைன் பிளஸ் 1/2. எப்படின்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த மைனஸ் 1/3 இந்த எழுதிட்டேன். சரிங்களா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மைனஸ் எக்ஸ் இங்க பிளஸ் ஆயிரும், பிளஸ் 1/2 ஆயிரும். சரியா? அப்போ மைனஸ் எக்ஸ்/3 மைனஸ் எக்ஸ், அதுதான் இங்க போட்டேன். இப்போ இங்க பிளஸ் 1/2. ஸோ இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா we will get what, base 6 plus 6. சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணா we will get as first one. Yeah, plus 1. சரிங்களா? ஸோ the term is x square minus x plus 1/6. சரியா? ஸோ இது நம்மளுக்கு தேவையான W3. சரிங்களா? ஸோ this term is the W3. ஓகே, ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், we have to find the orthogonal vectors. ஓகேவா? ஸோ அப்போ என்னது, இது பை norm of v1 by norm of w1, v2 by norm of w2, v3 by norm of w3. சரிங்களா? ஸோ ஆர்த்தோகனல் செட்டப்போட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. ஸோ நவ் the orthonormal construction. சரியா? orthonormal basis are b1, அதை நான் சேர்த்து எழுதுறேன் b1. சரிங்களா? தனித்தனியாக எழுதியிருப்பாங்க, நான் சேர்த்து எழுதுறேன் w1 by norm of w1. சரியா? அடுத்துல b2 equal to w2 by norm of w2. சரியா? அடுத்துல v3 w3 by norm of w3. சரிங்களா? ஸோ இதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். Now one by one we are going to find. So b1 அப்படிங்கிறது என்னது, b1 is equal to w1 ஓட வேல்யூ 1 நமக்கு தெரியும், norm of w1 ஓட வேல்யூ என்னது 1. சரிங்களா? ஸோ அப்போ 1 by 1. ஸோ b1 ஓட வேல்யூ nothing but 1. ஸோ b2 ஓட வேல்யூ, w2 ஓட வேல்யூ நம்மளுக்கு x minus 1/2. சரிங்களா? செக் பண்ணணுமா? ஸோ w2 போங்க. Yeah, it is that. So it is that w2 is equal to x minus 1/2. சரியா? ஸோ அதான் w2. ரைட்? அப்போ அது பை norm of w2, அது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, வேல்யூ நம்மளுக்கு 2√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதாவது சரி, அது மல்டிப்ளை வரும் 1/2√3, 1/2√3. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், 2√3 into x minus 1/2. சரிங்களா? ஸோ b3 is nothing but w3 by norm of w3. ஓகே, ஸோ இங்க பாருங்க w3 norm of w3 கண்டுபிடிக்கலாம் நம்ம இங்க. சரிங்களா? அப்போ norm of w3 என்னது, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டேர்ம் அகெயின் இன்னொரு திஸ் டேர்ம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கண்டுபிடிக்கிறோம், w3 கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கணும், norm of w3க்காக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் ஸ்லைடில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன். w3 is nothing but inner product of w3, w3. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், அகெயின் சரிங்களா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/6. சரிங்களா? கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/6. சரியா? அப்போ இதை என்ன பண்ணும், இன்டகிரேஷன் பண்றோம். சரிங்களா? இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் அது அப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல மாறும், 0 to 1 t square minus t plus 1/6. ஓகேவா? அகெயின் t square minus t plus 1/6. சரியா? இன்டு dt. சரிங்களா? கொஞ்சம் டேர்ம்ஸ் பெரிய டேர்ம்ஸ் வரும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க, t⁴ இடத்துல எழுது, அதே இது t minus t³ இப்படிலாம் வரும். சரிங்களா? ஸோ ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 0 to 1. சரிங்களா? t⁴
மைனஸ் டி கியூப் சரிங்களா பிளஸ் 1/6 டி ஸ்கொயர் சரிங்களா அடுத்துல மைனஸ் டி மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ பிளஸ் டி ஸ்கொயர் அகெயின் சாரி பிளஸ் டி கியூப் மைனஸ் டி கியூப் சரி இப்போ மைனஸ் டி எவ்வளோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டி கியூப் சரிங்களா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் டி ஸ்கொயர் ஓகே மைனஸ் டி எவ்வளோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1/6 இன்ட்டு டி சரிங்களா பிளஸ் இப்போ 1/6 இன்ட்டு டி ஸ்கொயர் சரிங்களா அப்போ 1/6 இன்ட்டு டி ஸ்கொயர் அந்த 1/6 திருப்பி அகைன் மைனஸ் 1/6 இன்ட்டு டி மைனஸ் 1/6 என்னது 1/6 1/6 ரெண்டுத்தையும் மல்டிப்ளைனா 1/36 பிளஸ் 1/36 சரிங்களா இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு இன்ட்டு டிடி நம்ம என்ன இன்டெகிரேட் பண்ணவே இல்லை மல்டிப்ளை மட்டும் பண்ணியிருக்கோம் இவ்வளோ டேர்ம்ஸ் சார் ஓகேவா ரைட் இப்போ பாருங்க ஸோ டி பவர் 4 சரிங்களா அந்த டேர்ம்ல வேற எதுவுமே இல்லை ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் டி பவர் 4 இப்போ டி கியூப்ல இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஸோ திஸ் டேர்ம் சரிங்களா மேலே மட்டும் டி கிடைங்க ரெண்டு டேர்ம் இருக்கு சரிங்களா அப்போ மைனஸ் 2 டி கியூப் இப்போ டி ஸ்கொயர்ல பாருங்க இப்படி டாட் வைக்கிறேன் டி ஸ்கொயர் இங்க ஒரு டி ஸ்கொயர் இங்க ஒரு டி ஸ்கொயர் சரியா 3 டி ஸ்கொயர் இருக்கு சரியா அப்போ இது எல்லாத்தையும் பண்ணனா 1/6 இங்க 1 இங்க 4/6னா கெட் வாட் 4/3 வரும் சரிங்களா ஆஃப்டர் த கால்குலேஷன் வி வில் கெட் வாஸ் 4/3 so it is t square okay minus சரியா t by 3 சரிங்களா ஏன்னா இங்க ஒரு 1/6 இங்க ஒரு 1/6 சரியா ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கு அப்போ 2/6 அப்ப என்னது 1/3 சரியா அடுத்துல பிளஸ் 1/36 சரிங்களா அந்த 1/36 அப்படி ரிட்டைன் ஆயிடுச்சு எந்த 36 இது சரிங்களா ஸோ 1/36 இன்ட்டு டிடி சரிங்களா இதை ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் it is t power 5/5 okay minus 2 into t power 4/4 okay plus 4/3 into t cube by 3 okay plus t square by 6 இது 1/36 அப்படி ரிட்டைன் ஆயிடும் சரிங்களா ஸோ இங்க ஒரு t வரும் சரிங்களா t/36 சரி அப்பர் லிமிட் 1 லோவர் லிமிட் பத்தி பிரச்சனையே இல்லை ஜீரோ போடும்போது எல்லா டேர்ம்ஸும் ஜீரோ ஆயிரும் அப்பர் லிமிட் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் ஃபர்ஸ்ட் 1/5 மைனஸ் 1/2 ஏன்னா கேன்சல் பண்ணிடுறேன் சரிங்களா பிளஸ் 4/3 3 9 ஆயிரும் 4/9 ஓகே பிளஸ் 1/6 ஓகே பிளஸ் 1/36 சரிங்களா ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா இஃப் இட் கெட் இட் 1/180 சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு இட் இஸ் த நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் சரிங்களா இட் இஸ் த நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் இட் இஸ் சரிங்களா நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் ரைட் அப்போ நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் இதுனா நார்ம் ஆஃப் W1 எப்படி இருக்கணும் ஸோ சைடில் எழுதுறேன் ஸோ டேக்கிங் த ஸ்கொயர் ரூட்ஸ் சரிங்களா ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா நார்ம் ஆஃப் W3 எனது 1/6√5 வரும் சரிங்களா ஸோ நாம வெளில எடுத்தீங்கன்னா எனது ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா சரிங்களா ஸோ 180 ஸ்கொயர் போட்டிங்கன்னா கெட் தட் சரிங்களா ரைட்டு இப்போ B3 போயிருங்க B3 இஸ் நத்திங் பட் வாட் W3 by நார்ம் ஆஃப் வாட் W3 ஓகேவா ஸோ W3 வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/6 சரிங்களா பை நார்ம் ஆஃப் W3 வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1/6√5 சரிங்களா ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணா வில் கெட் வாட்டர் இட் இஸ் நத்திங் பட் 6√5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/6 சரிங்களா சரி என்ன பண்ணோம் அகெயின் நம்ம எடுத்து இதுதான் நம்மளுக்கு B3 சரிங்களா ஸோ நம்ம இப்போ நவ் த ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திஸ் B3 சரிங்களா அதை எழுதணும் கடைசி பாயிண்ட் திஸ் B3 சரிங்களா அகெயின் திஸ் B2 சரிங்களா திஸ் B2 சரிங்களா திஸ் B2 அண்ட் திஸ் B1 சரிங்களா ஸோ மூணுத்தையும் வரிசையாக எழுதணும் சரிங்களா ஸோ த ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ் ஆர் சரிங்களா ரைட் ஹியர் okay the ortho normal vectors basis are yeah the orthonormal
பேசிஸ் ஆர் சரிங்களா. ஸோ இந்த B1 B2 வேல்யூஸ் தான் அப்படியே வரிசை எழுதிடும் சரிங்களா. B1 வேல்யூ B2 வேல்யூ B3 வேல்யூ சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூ ஹஸ் டு ஒர்க் அவுட் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி 2-3 சம்ஸில் பார்த்துருப்போம், அது மாதிரி யூ ஹஸ் டு ஒர்க் அவுட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஆர்த்தோகோனல் அண்ட் ஆர்த்தோநார்மல் சரிங்களா. அதை மட்டும் இந்த இதில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூ ஹஸ் டு டூ. ஸோ இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ P2 ஆஃப் ஆர் பேசிஸ் அதுதான் V1 V2 V3ன்னு எடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு சரிங்களா. ரைட், அடுத்தால நெக்ஸ்ட் எனக்கு V1 தெரியும். V1 W1 is equal to 1. W2 நம்ம டிஃபைன் பண்ணுறோம். V2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 W1 by norm of W1 square into W1 சரிங்களா. அதே மாதிரி அதோட இன்னர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி W3 கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. கண்டுபிடிச்சிட்டு W3 கிடச்சிருது சரிங்களா. ஸோ நம் ஆர்த்தோகோனல் பேசிஸ் எழுதணும். இது மூணு தான் நம்மளுக்கு ஆர்த்தோகோனல் பேசிஸ். இங்கே வி ஹேவ் டு ரைட் த ஆர்த்தோகோனல் பேசிஸ் சரிங்களா. ஆர்த்தோகோனல் பேசிஸை டிஃபைன் பண்ணணும் சரிங்களா. இப்போ 3 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. பேசிஸை நம்ம எழுதணும். எது W1 ஓட வேல்யூ, W2 ஓட வேல்யூ அண்ட் W3 ஓட வேல்யூ கண்டிப்பாக இங்கே எழுதணும் சரிங்களா. தென் ஆர்த்தோநார்மல். ஆர்த்தோநார்மல் இது V1 by norm of V. இது W2 சாரி V2ல W1 by norm of W1, W2 by norm of W2, W3 by norm of W3 சரிங்களா. ஸோ இந்த டிஃபைன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா முடிக்கிறோம் சரிங்களா. கடைசியில் we have to write the orthonormal basis okay of that vectors சரி.